Hi students, good morning to all. Today we are going to starting in chapter 4 symmetric. Okay va? So today see now exercise 4.1. Okay va ma'am? So இன்னைக்கு நம்ம exercise இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா example sums plus definitions overall complete பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சொல்கிறது மட்டும் லிசன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நான் கீவேர்ட் வந்து உங்களுக்கு எழுதி தனியாக சென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், த ரிஃப்ளெக்டட் இமேஜ் ஆஃப் த லெட்டர் கியூ இஸ் டேஸ். ஓகேவா? ஸோ கியூவோடைய ரிஃப்ளெக்ட் இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்ட்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், சென்டரில் மிரர் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ரிஃப்ளெக்ட் தெரியணுமா? ஸோ கியூ அப்படின்ற லெட்டர்ஸ் பக்கம் நம்ம மிரர் வச்சோம் அப்படின்னா என்ன சிம்பிளாக தெரியும்? Pன்ற சிம்பிளாக தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் என்னமா? P. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த ரோம்பஸ் ஹேஸ் டேஸ் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ ரோம்பஸ் அப்படின்னா என்னமா? சாய் சதுரம். ஓகேவா? ஸோ சாய் சதுரத்துக்கு எத்தனை சிமெட்ரிக் லைன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி வெர்டிக்கலாக அண்டு ஹரிசாண்டல் லைன்ஸாக மட்டும் தான் இருக்கும். ஸோ 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரிக். ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, த ஆர்டர் ஆஃப் லொட்டேஷனல் சிமெட்ரி ஆஃப் த லெட்டர் இசட். ஸோ இசட் அப்படின்ற லெட்டர்ஸை நம்ம எத்தனை டைம் லொட்டேஷன் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை டைமாக பண்ண முடியும்? கண்டிப்பாக 2 டைம்ஸ் தான் லொட்டேஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இசட்டு அதே அப்படியே திருப்பி போட்டால் என்ன ஆயிரும், அதனுடைய தலைகீழியாக தெரியும். ஓகேவா? ஸோ ரெசிப்ரோக்கெலாம் தெரியும். ஸோ இன்னொரு நம்ம லொட்டேட் பண்ண என்ன ஆயிரும், கிவன் பொசிஷனே வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எ ஃபிகர் இஸ் செட் டு ஹேவ் rotational symmetry if the order of rotation is at least. ஓகேவா? ஸோ ஒரு இமேஜை நம்ம லீஸ்ட்டு என்னதுமா, குறைந்தபட்சம். ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் எத்தனை டைம் நம்மளால் என்ன பண்ண முடியும், சுழல் தன்மை. ஓகேவா? ஸோ லொட்டேஷன்ஸ் அந்த சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது ஆஸ் யூஷுவல் நம்ம லொட்டேஷன் சொல்லுவோம். அப்படின்னா அட்லீஸ்ட்டு 2 டைம்ஸாவது இருக்கணும். அப்போ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அது லொட்டேஷனல் சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 5th ஒன், த சிமெட்ரி அக்கர்ஸ் when have objects sliders to new position. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இமேஜோட ஸ்லைடு ஷேட்ஸ் இருக்குல்லம்மா. ஓகேவா? ஷேடோ நம்ம சொல்லுவோம்ல, ஷேடோன்றது என்னது, இமேஜ் பார்ட். ஓகேவா? நம்மளுடைய நிழல். ஓகேவா? ஸோ அது சிமெட்ரியில் நியூ பொசிஷன் வந்து ஷேடோஸில் கிடச்சிச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம என்ன சிமெட்ரிக்னு சொல்லுவோம். இப்போ லாஸ்ட் ஒன் படித்தோம்ல. ஓகேவா? ஸோ அதுக்கு டெஃபினிஷன்ஸ் பாரு, என்ன சிமெட்ரிக் சொல்லுவோன்னு. ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரிக். ஓகேவா? ஸோ ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரிக் தான் ஒன்னோட ஸ்லைடர்ஸ் என்ன இருக்கும், அடுத்தடுத்தா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது 5th ஒன்னுக்கு என்ன சொல்லியிருப்போம், என்ன சொல்லியிருப்பாங்க, டேஷ் சிமெட்ரிக்னா என்ன சொல்லியிருக்கோம், ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரிக். ஓகேவா? ஸோ அப்போது நம்மளுடைய 5th ஒன்னுக்கு என்னம்மா, ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரிக். ஓகேவா? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸில் பாருங்கள், எ ரெக்டாங்கிள் ஹேஸ் 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிளில் 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரிக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்னாவே இல்லாமல் லென்த் அண்டு பிரெத். ஓகேவா? ஸோ லென்த்து எப்பயுமே எப்படி இருக்கும், கொஞ்சம் லார்ஜஸ்ட் வேல்யூஸாக இருக்கும். பிரெத் வந்து கொஞ்சம் ஸ்மாலஸ்ட் வேல்யூஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன அது எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸாக மட்டும்தான் நம்ம பிரிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதில் எத்தனை சிமெட்ரிக்மா இருக்கும், ஒன்லி 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரிக் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் போயிடலாமா? ஸோ செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, எ ஷேப்ஸ் ஹேஸ் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரிக் இஃப் இட் ஹேஸ் எ லைன் ஆஃப் சிமெட்ரிக். ஓகேவா? ஸோ ஒரு சமச்சீர் வடிவம். ஓகேவா? ஸோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரிக்கு லைன் சிமெட்ரிக் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரின்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரிக் எப்படி இருக்கும் அப்படின்னா லைன் சிமெட்ரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இட்ஸ் ஆஸ் யூஷுவல் ட்ரூ. ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த நேம் ராணி இஸ், அது அப்படி அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? ஸோ இது ஆஸ் யூஷுவல் ட்ரூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா, த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் இன்ஃபைனட். ஸோ சர்க்கிள் நம்ம எந்த டைரக்ஷன் லொட்டேஷன் பண்ணாலும் அது என்ன ஆகும், கண்டிப்பாக லொட்டேஷன் ஆகும். ஓகேவா? ஸோ இன்ஃபைனட் டைம்ஸில் வந்து லொட்டேஷன் ஆகும். ஸோ இட் இஸ் ட்ரூ. ஓகேவா? ஸோ 5th ஒன் பாருங்கள், the number 191 as rotation symmetry. ஓகேவா? ஸோ 191 நம்ம லொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன நம்பர்ஸாக கன்வெர்ட் ஆகும், 161 கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் ரொட்டேஷன் சிமெட்ரிக்.
ஓகேவா. ஸோ இட் இஸ் ஒன் ஃபால்ஸ். ஓகேவா. ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், மேட்ச் ஷீட் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயருக்கு எத்தனை சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ லைன் ஆஃப் சிமெட்ரிக். ஓகேவா. ஸோ ஸ்கொயர் அப்படின்றது என்னமா சொல்லியிருக்கோம், 4 sides ஆர் ஈக்குவல். ஓகேவா. ஸோ இட் இஸ் 4 lines ஆஃப் சிமெட்ரிக். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு டி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பரலோகிராம். ஸோ பரலோகிராம் அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இணைகரம். ஓகேவா. ஸோ அதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், நோ லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரிக். ஸோ செகண்ட் ஒனுக்கு ஏ ஆப்ஷன். ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், ஐசோசீலியஸ் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ஐசோசீலியஸ்னால் எனி 2 sides ஆர் ஈக்குவல். ஸோ அது என்னவா கன்வெர்ட் பண்ண முடியும், டூ பார்ட்ஸாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னது, பி ஆன்சர், 1 line ஆஃப் சிமெட்ரிக். ஓகேவா. ஸோ ரெக்டாங்கிள். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் இல்லையா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லாம். ஸோ ரெக்டாங்கிளுக்கு எத்தனை சிமெட்ரிக் லைன் இருக்கும், கம்பல்சரி 2 lines ஆஃப் சிமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபோர்த் ஒன், ட்ரா த லைன் ஆஃப் சிமெட்ரிக் ஆஃப் ஃபாலோயிங்ஸ். ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம இப்போது இதில் நம்ம சிமெட்ரிக் லைனை வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் அம்புக்குறி இருக்காமா. ஸோ அம்புக்குறியை நம்ம வர்டிக்கல் அண்டு ஹரிசாண்டலாக நம்ம என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். ஓகேவா. பிரிக்க முடியுமா, ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கலாக பிரிக்க முடியும். அண்டு நம்ம மல்டிஃபிகேஷன் அந்த சிம்பிள்ஸாகவும் நம்ம என்ன பண்ண முடியும், இதை பிரிக்க முடியும். ஓகேவா. ஸோ நான் ஆன்சர் நான் சென்ட் பண்ணுறேமா, ஜஸ்ட் இதை லிசன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஏரோ மார்க்கை நம்ம எத்தனை டிவைட் பண்ண முடியும், 4 times நம்ம டிவைட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ 4 பார்ட்ஸாக நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஒன் கம்பல்சரி 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இந்த இருக்கிற ஸ்டார்ஸ் எத்தனை இதாக டிவைட் பண்ண முடியும்னா அதனுடைய டயக்னல்ஸ். ஓகேவா. ஸோ அதனுடைய கார்னர். ஸோ எத்தனை கார்னர்ஸ் இருக்குதோ அத்தனை பாயிண்ட்ஸை நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ ட்ரா பண்ணிங்க அப்படின்னா 4 times-ஆக நம்மளால் சிமெட்ரிக் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஸோ ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்களாமா. ஸோ அந்த சர்க்கிளில் சென்டர் ஒன்னாக நம்ம டிவைட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இந்த சைடும் அந்த சைடும் ஈக்குவலன்ஸ் மாதிரி சென்டர் ஒன்று ஆஃபாக இருக்கிற மாதிரி டிவைட் பண்ண முடியும். அதை மீன் பெருக்கல் சிம்பிள் மாதிரி நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ லாஸ்ட் ஒன்று என்ன பண்ணலாம், 2 times ஆஃப் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா, யூஸிங் த கிவன் ஹரிசாண்டல் லைன் வெர்டிக்கல் லைன்ஸ் ஆஸ் எ லைன் ஆஃப் சிமெட்ரிக், கம்ப்ளீட் ஈச் ஆல்ஃபாபெட் டு டிஸ்கவர் த ஹெட் அண்ட் வேர்ட். ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அந்த ட்ரா பண்ண லைன்ஸில் ரிமைண்டிங் அதனுடைய ஷேடோ. ஓகேவா. ஸோ அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து டிகோட் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கீழே இருக்கிற வேர்ட்ஸ் அப்படியே ஷேடோவாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரியே KICK கிக்குன்னு வரும், கீழே இருக்கிறது பீட்னு வருமா, BEDன்னு வருமா. ஓகேவா. ஸோ இதே மாதிரி இங்கே ஹரிசாண்டல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ வெர்டிக்கல் வந்து கீழே அப்படியே ஜஸ்ட் ட்ரா பண்ணுறது தான். ஓகேவா. ஸோ 5th sum டுடே ஹோம் மார்க்ஸ். ஓகேவா. ஸோ 6th sum பாருங்கள், 5th sum ஹோம் மார்க்குமா. 6th sum பாருங்கள், ட்ரா எ லைன் ஆஃப் சிமெட்ரி ஆஃப் த கிவன் ஃபிகர் ஈச் தட் ஒன் ஹோல் காயின் கட் வித் எ அதர் ஹோல் டு மேட்ச் பேஸ். ஓகேவா. ஸோ ஒரு ஹோல் வந்து அது வந்து என்ன பண்ண முடியுமா, சிமெட்ரிக் லைன்ஸ் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹோல் வந்து இன்னொரு ஹோல்ஸோட மேட்ச் ஆகணும். ஓகேவா. ஸோ அப்படி எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் நம்ம எப்படிமா ட்ரா பண்ணணும், சென்டர் ஒன்னாக ட்ரா பண்ணால் தான் ஒரு ஹோல் வந்து இன்னொரு ஹோலோட மேட்ச் ஆக முடியும். ஓகேவா. ஸோ செகண்ட் ஒன் எப்படி பண்ண முடியும், அதனுடைய டயக்னல்ஸாக பண்ண முடியும். ஓகேவா. ஸோ தேர்ட் ஒன் எப்படி பண்ண முடியும், அந்த 2 ஹோல்ஸுக்கும் சென்டர் ஒன்னாக ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ண முடியும். ஓகேவா. ஐ மீன் வெர்டிக்கலாக. ஓகேவா. ஸோ 4th ஒன் எப்படி வெர்டிக்கலாக தான் பண்ண முடியும். 5th ஒன் எப்படி பண்ண முடியும், அந்த டிவைட் சிம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஓகேவா. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அதில் இருக்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா. ஓகேவாம்மா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப்ளீட் த அதர் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர் சச் தட் த டாட்டட் லைன்ஸ் இஸ் த லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஓகேவா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேவா. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன பண்ணணும், இதனுடைய ஃபிகர்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிகர் எப்படி கம்ப்ளீட் பண்ணிங்க, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் எப்படி இருக்கோ அதே சேம் பொசிஷனை நம்ம ரைட் ஹேண்டில் என்ன பண்ணணும், ட்ரா பண்ணுவோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ரைட் ஹேண்ட் ட்ரா பண்ணுவேன். இங்கே செகண்ட் ஒன் பாருங்கள், அப்பில் கொடுத்துட்டாங்க, டவுனில் ட்ரா பண்ணுவீங்க. ஓகேவா. ஸோ தேர்ட் ஒன் என்னம்மா, ஸோ 2 ஹோல் மாதிரி
ரெண்டு ரவுண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்துட்டாங்க, ரைட் ஹேண்ட் நாம் ட்ரா பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஒன் என்னம்மா பண்ணியிருக்காங்க, ரைட் ஹேண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க, லெஃப்ட் ஒன்று நாம் ட்ரா பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ எயித்து சம் பாருங்கள், எயித் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ செவன்த் ஒன் ஹோம் மார்க்ஸ்மா, ஜஸ்ட் அது நான் சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ எயித் ஒன் எப்படிமா கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். ஓகேவா. ஸோ ஹச்சுன்றதை எத்தனை டைம் நம்மளால் ரொட்டேஷன் பண்ணி அப் அண்டு டவுன். ஓகேவா. ஸோ அப்பில் நம்ம ரொட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா சேம் அந்த பொசிஷன் வந்து மாறாது, சேமாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ திருப்பி கீழே டவுன் பண்ணிங்களா என்னாகும், சேம் பொசிஷன்லேயே வந்துடும். ஸோ நம்ம 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இன் ஹச் சிம்பிள். ஓகேவா. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், 2 டைம்ஸ் தான் அதை ரொட்டேஷன் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 2 சர்க்கிள் கொடுத்துருக்காங்களா. ஓகேவா. ஸோ அதை 8 மாதிரி கொடுத்துருக்காங்களா, கண்டிப்பாக அது என்ன பண்ண முடியும், 2 டைம்ஸ் தான் ரொட்டேஷன் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், அது என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அது வந்து ஈக்குவல் சைஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அது டோட்டலாக எத்தனை டைமாக ரொட்டேஷன் பண்ண முடியும், கண்டிப்பாக 4 டைம்ஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ தேர்ட் ஒன் வந்து 4 டைம்ஸ் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஒரு சர்க்கிள்குள்ளே எத்தனை டிவைட் பண்ணியிருக்காங்க, 8 பார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அது எத்தனை டைம் நம்ம ரொட்டேட் பண்ண முடியும், கண்டிப்பாக 8 டைம்ஸ் ரொட்டேஷன் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஏரோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை நம்ம எத்தனை டைம் ரொட்டேஷன் பண்ண முடியும், கண்டிப்பாக 2 டைம்ஸ் தான் ரொட்டேஷன் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி 9th சம் வந்து உங்களுக்கு ஹோம் மார்க்ஸ், இதுலேயும் சேம் தான். ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, டைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைஸ் வந்து எத்தனை டைம் ரொட்டேஷன் ஆனால் சேம் பொசிஷனில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 பாயிண்ட்டு, இந்த 4 பாயிண்ட்டு, இந்த 5 பாயிண்ட்டு, இதெல்லாம் என்னாகும், எத்தனை டைம் நீ ரொட்டேஷன் பண்ணாலும் சேம் பொசிஷனில் இருக்கும், டிஃப்ரென்ஸ் ஆகாது. ஓகேவா. ஸோ அதுக்கெலாம் 4 டைம்ஸ் ரொட்டேஷன்ஸாக வரும். ஓகேவா. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா. 10th சம் பாருங்கள், வாட் பேட்டர்ன் ஹீஸ் டிரான்ஸ்லேட்டட் இன் த கிவன் பார்டர் காலம்ஸ். ஓகேவா. ஸோ ஒரு கோலத்தோட டிரான்ஸ்லேட் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் 4 பாயிண்ட் வச்சு ட்ரா பண்ணியிருக்காங்களா. ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ட் டிரான்ஸ்லேட் தான் என்னது, ரிமைண்டிங் இருக்கிற அந்த காலம்ஸ்லாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து தான் டிரான்ஸ்லேஷன். ஸோ அதே மாதிரி செகண்ட் இதில் அந்த 3 பாயிண்ட் 1 to ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்டு வரைக்கும் என்னதான், அதுதான் கிவன் பொசிஷன். ஓகேவா. ஸோ மீதெல்லாம் என்னது, அதனுடைய டிரான்ஸ்லேட். ஓகேவா. அதே மாதிரி தான் இங்கேயும் 3.3. ஓகேவா. ஸோ இப்படி ஹரிசாண்டலும் 3, வெர்டிக்கலும் 3. ஓகேவா. ஸோ மீதி இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் டைப்ஸ் கொஷின்ஸ்லாம் ஹோம் மார்க்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது, 4.2. ஓகேவா. ஸோ அம்மா இங்கே பாருங்கள், இதில் இருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மட்டும்தான். ஓகேவா. ஸோ எதுவுமே ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, எல்லாமே ஈஸியான சம்ஸ். ஓகேவா. ஸோ அதனால் எல்லாமே ஒரே கிளாஸில் பார்த்தா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், draw and answer the followings. The triangle which has no lines of symmetry. ஓகேவா. ஸோ ஒரு ட்ரையாங்கிள்ஸுக்கு எந்த ஒரு சிமெட்ரிக் ஃபங்க்ஷனுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த ட்ரையாங்கிள்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ த ட்ரையாங்கிள்ஸ் இஸ் ஸ்கேலியன் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா. ஸோ அசம பக்க முக்கோணம் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸோ ஸ்கேலியன்ஸ் அப்படின்னா என்னம்மா சொல்லியிருக்கேன், 3 sides are total different. ஓகேவா. ஸோ அது எப்படி இருக்கும், எந்த ஒரு சைட்ஸுமே சேமாக இருக்காது, அதுக்கு தான் என்ன இல்லை, சிமெட்ரிக் லைன்ஸே கிடையாது. ஓகேவா. ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள், a triangle which has only 1 lines of symmetric. ஓகேவா. ஸோ அது எதுமா, ஐசோஸ்கேலியன். ஓகேவா. ஸோ வாட் இஸ் த மீன் பை ஐசோஸ்கேலியன், எனி 2 sides are equal. ஸோ அதில் இட்ஸ் கன்வெர்ட் த 2 points. ஓகேவா. ஸோ 2 பார்ட்ஸாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் ஒரே ஒரு சிமெட்ரிக் லைன் இருக்கும். ஓகேவா. ஸோ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, a triangle which has 3 lines of symmetric. ஓகேவா. ஸோ இட் இஸ் த equally lateral triangles. what is mean by equal lateral triangle, 3 sides are equal. ஓகேவா. ஸோ அதை நம்ம 3 பார்ட்ஸாக என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னம்மா, ஸ்கேலியன்ஸ், செகண்ட் ஒன் வந்து ஐசோஸ்கேலியன், ஸோ தேர்ட் ஒன் என்னது, ஈக்குவலி லேட்ரல் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஆல்ஃபாபெட் இன் தி பாக்ஸ் விச் ஹேவ் நோ லைன் ஆஃப் சிமெட்ரி. ஓகேவா. ஸோ ஏவை 2 டிவைட் பண்ண முடியும் இன் ஹரிசாண்டல் லைன்ஸில். ஸோ எம்ஐயும் ஹரிசாண்டல் லைன்ஸில் டிவைட் பண்ணால் பியை வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்னது, பி ஆன்சர். ஸோ அதிலே பாருங்கள், இயை டிவைட் பண்ணலாம், டியை டிவைட் பண்ணலாம், ஐயை பண்ணலாம், கே பண்ணலாம், ஓ பண்ணலாம், என் என்ன பண்ண முடியாது, சிமெட்ரிக் லைனே கிடையாது. ஓகேவா. ஸோ எக்ஸையும் என்ன பண்ணலாம், நம்ம பிரிச்சுக்கலாம். எஸ்ஸை என்ன பண்ண முடியாது, எஸ் இந்த இசட் சிம்பிளாக என்னமா பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஓகேவா. ஸோ பி என் எஸ் இசட் இதெல்லாம் என்னது, நோ லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னது, ரொட்டேஷ்னல்.
ஓகேவா. ஸோ ரொட்டேஷ்னல் அப்படின்னு என்ன பண்ணுறது, சுழலுது. ஓகேவா. ஸோ எதெல்லாம் சுழலும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் சுழலும், ஐ வந்து ரொட்டேஷன் ஆனாலும் சேம் பொசிஷனில் தான் இருக்கும். அதே வந்து ஓவும் அதே மாதிரி தான். ஸோ எண்ணும் எப்படி இருக்கும், அதே சேம் பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ எக்ஸும் சேம் பொசிஷன். ஸோ எஸ்ஸு ஹச் இசட்லாம் என்ன இருக்கும், ரொட்டேஷன் ஆனாலும் என்ன இருக்கும், சேம் பொசிஷனில் தான் இருக்கும். அது வந்து என்ன பண்ண முடியும், ரொட்டேஷன் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ ரிஃப்ளாக்ஷன். ஸோ ரிஃப்ளாக்ஷன்னா என்னதுமா, எதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா. ஸோ எதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஏ ரிஃப்ளெக்ட் ஆகும், எம், இ, டி, ஐ, கே, ஓ, எக்ஸ், ஹச், யூ, வி, டபிள்யூ. ஓகேவா. இதெல்லாம் கண்டிப்பாக என்ன ஆகும், ரொட்டேஷன் ஆகும். ஓகேவா. ஸோ அதாவது ரொட்டேஷனும் ஆகணும் ப்ளஸ் ரிஃப்ளாக்ஷனும் ஆகணும். ஸோ அது எது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்லையும் தேர்ட் ஒன்லையும் இருக்கிற காமன் ஃபேக்டர்ஸ் தான். ஓகேவா. எது ரொட்டேஷன் ஆகும், ஐ, ஓ, எக்ஸ், ஹச். ஓகேவா. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக என்ன ஆகும், ரொட்டேஷன் ஆகும். ஓகேவா. ஸோ தேர்ட் சம் போயிடலாமா. ஸோ தேர்ட் கொஷின் என்ன, ஃபார் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ஃபைண்ட் த number of lines of symmetry and also find the order of rotations. ஓகேவா. ஸோ இதில் என்னென்ன இருக்கணும், number of lines of symmetry. ஓகேவா. ஸோ லைன் சிமெட்ரியும் இருக்கணும், அதே மாதிரி ரொட்டேஷனும் இருக்கணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரொட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அப் அண்ட் டவுன் 2 டைம்ஸ் பண்ண முடியும். அதில் வந்து என்ன இருக்காது, சிமெட்ரிக் லைன் இருக்காது. ஓகேவா. ஸோ 0 சிமெட்ரிக் லைன்ஸ் வந்து 2 ரொட்டேஷனல் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா. ஸோ செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஐசோஸ்கேலியன் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா. ஸோ எனி 2 sides ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், 1 டைம் கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ ஒன்லி 1 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, 0 ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். ஓகேவா. சொல்லுனா நோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிள் நம்ம என்ன பண்ண முடியும், 2 பார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரிக் அண்டு 2 ரொட்டேஷன்ஸ். ஓகேவா. ஸோ நம்ம எந்த டைம் ரொட்டேஷன் பண்ணாலும் 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ லாஸ்ட் அந்த டயக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, இது நம்ம எத்தனை டைம்ஸ் வேணாலும் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் இன் அந்த டயக்னல்ஸ் பொசிஷன்ஸ் படி. ஓகேவா. ஸோ அப்போ இதில் 8 டயக்னல்ஸ் பொசிஷன்ஸ் இருக்கா. ஓகேவா. ஸோ 8 சம்திங் எதை என்ன பண்ண முடியும், ரொட்டேஷன் பண்ண முடியும், ப்ளஸ் 8 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரிக் இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதை கார்னர் பாயிண்டில் மட்டும்தான் பிரிக்க முடியும். ஓகேவா. ஸோ ஒன்லி 1 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரிக் பட்டு நோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். ஓகேவா. ஸோ ஃபோர்த் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், the 3-digit number 101 has rotational and reflection symmetry. Give 5 more examples for 3-digit number which have both rotational and reflection symmetric. ஓகேவா. ஸோ இங்கே 3-digit நம்பர் எடுத்து அது என்ன பண்ணியிருக்காங்க, ரொட்டேஷன் ஆனாலும் சிமெட்ரிக். ஓகேவா. ஸோ ரொட்டேஷனாக இருந்தாலும் சரி, ரிஃப்ளெக்ஷனாக இருந்தாலும் சரி, அதனுடைய பொசிஷன் மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணலாம், ரொட்டேஷன் பண்ணாலும் அதே 101 தான் இருக்கும். அதே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் எப்படி தான் இருக்கும், அதே 101 பொசிஷனில் தான் இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிஃப்ளெக்ட் ஆனாலும் ரொட்டேஷன் ஆனாலும் சேஞ்சஸ் ஆகாத நம்பர்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா. ஸோ என்னென்ன நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 108. ஓகேவா. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம ரொட்டேஷன் பண்ணாலும் சரி, ரிஃப்ளெக்ட் ஆனாலும் சரி, சேமாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதில் நோ சேஞ்சஸாக இருக்கும். ஸோ அந்த 108 இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், 5 மோர் எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துடலாம். ஓகேவா. ஸோ 108, 118, 100, 888, 188. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். ஓகேவா. ஸோ ஃபிஃப்த் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ட்ரான்ஸ்லேட் த கிவன் பேட்டர்ன் அண்டு கம்ப்ளீட் த டிசைன் அண்டு ரெக்டாங்குலர் ஸ்கிரிப்ட். ஓகேவா. ஸோ இது என்ன பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்லேட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்களா. ஓகேவா. ஸோ ஒரே ஒரு இமேஜ் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அனதர் இமேஜில் நம்ம என்ன பண்ணணும், நாமள அதுதான் கன்வெர்ட் ஆகுது, அதுதான் டிரான்ஸ்லேட். ஓகேவா. ஸோ அதனால் நீங்களே ட்ரா பண்ணி அதில் என்ன பண்ணணும், பொசிஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் பாருமா. ஸோ இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்டு தெரிஞ்சிக்க வேண்டிய சம்ஸ் தான். ஓகேவா. ஸோ 10th ஒன் பாருங்கள், ஜஸ்ட் அந்த கலரிங் பாக்ஸ் தான். ஓகேவா. ஸோ மேலே இருக்கிறது என்னது, நம்பர் ஆஃப்
நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி இதில் இருக்கிற ஒவ்வொரு ஷேப்ஸுக்கும் நம்ம மேலேயே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும் அதை நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதை ஃபில் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற அந்த சப்ஸ்டியூஷன் ஆன்சருக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவாம்மா? ஜஸ்ட் ஈஸி தான். இன்றைக்கி எத்தனை ஹோம் ஒர்க்ஸ் கொடுத்துருப்போம்? அட்லீஸ்ட் ஒரு 5 ஹோம் ஒர்க்ஸ் தான் கொடுத்துருப்போம். அதெல்லாம் வெரி ஈஸி தான். ஜஸ்ட் யூ வில் ட்ரை. ஓகேவா? ஸோ யூ ஹேவ் எனி டவுட் காண்டாக்ட் மீ. ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை நான் தனியாக ட்ரா பண்ணி அனுப்புகிறேன். ஓகேவா? ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கண்டிப்பாக காலர் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே கேர்ள்ஸ், தேங்க்யூ.